நான் வேலூர் ப்ரோ. வேலூர் நான் தலை உங்க ஊர் தான் தேவிக்க தலைவர் உங்க ஊர்ல தான் போட்டி போடுறாரு, ஜெயிச்சிருவாரா இல்ல மரணம் பத்த நான் மட்டுமா? போட மாட்டேன் ப்ரோ. போட மாட்டியா? போடு ப்ரோ மாஸ். நீ யாரு ப்ரோ போடுவ? ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ ஒரு இது ஒரு ஃபேமஸா இருந்தாக்க ஓட்டு போட முடியுமா என்ன? மாத்தலாம் பத்தி எதுவும் தெரியாம அப்புறம் அப்ப இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு என்ன இருக்கு? வெரி ப்ரோ. களத்துல இறங்கி போராடணும்னு ஒண்ணு இல்லாம வந்தோடனே தூக்கி கொடுத்துட்டா அப்புறம் அதனுடைய மதிப்பு தெரியாம போயிடல. ஆமா ப்ரோ. ப்ரோ மாஸ் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படிலாம் பேசிட்டா? வெரியா வெரி ப்ரோ. சூப்பர். நிறைய பேசலாம். சரி ப்ரோ சரி ப்ரோ. ஆனா டவுட் இது ஒரே இருந்தாலும் இந்த டவுட் ஒரே பக்கம் பேசக்கூடாது இல்ல. களத்துல இருந்தவன்ற ஒரே காரணத்துக்காக களத்துல இருக்க இவ்வளவு நாள் கொள்ளையடிச்சிருப்பான். நல்லது செய்யணும்னு யாராவது புதுசா அவங்களோட இன்டென்ஷன் அவங்களோட எண்ணம் நல்லா இருந்தா அது யோசிச்சு பாரு. வாட் யூ வில் டு? இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க ப்ரோ. இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. களத்துல இருந்தாங்கன்றதுக்காகவே அவன் இவ்வளவு நாள் கொள்ளையடிச்சிருப்பான், எல்லாமே பண்ணிருப்பான். ஆனா நல்லது பண்ணுன்னு ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல, நம்ம பண்ணலாம் வந்தா ஏதாவது. இப்போ தேவையில்லை, ஆல்ரெடி கோடீஸ்வரன் எல்லாமே இருக்கு ஓகேவா. கரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாப்ல சரியா. வந்து நல்லதுதான் செய்யறோம் மக்களுக்காக, இவ்வளவு நாள் மக்களுக்காக பண்ணவங்களுக்கு திருப்பி பண்ணணும்னு நினைச்சா அந்த நல்ல எண்ணத்துக்காக ஒரு ஓட்டு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணின்னு கிடையாது. ஓகே ஓகே. இப்போ அப்படி உண்மையிலேயே கஷ்டப்பட்டு இது பண்றது ஹெல்ப் பண்றதா இருந்தா இது முன்னாடி பண்ணிருக்கணும்ல ப்ரோ. அவங்க தான் பண்ணிருக்காங்களே, காலகாலமா அவங்க தான் வந்து மக்கள் இயக்கம் வச்சு எவ்வளவு பண்ணிருக்காங்களே. இங்க வாங்கல, இங்க வாங்க உட்கார. வண்டியில உட்கார வண்டியில உட்கார வண்டியில உட்கார வண்டியில உட்கார. விளம்பரம் தான் ப்ரோ பண்றாங்க. 2011ல தமிழினத்துக்காக நடந்த அந்த இதுல அவங்க என்ன ப்ரோ பண்ணாங்க, போயிட்டு அந்த வேலாயுதம் படத்துக்காண்டி அந்த பாட்டுக்காக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. கரெக்ட். எப்படி ப்ரோ நம்மளுக்கு ஒரு இது வரும்? புரியுது. அவங்க பண்ணட்டும், பண்ணதுக்கு அப்புறம் வேணா குடுக்கலாம். முதல்லயே குடுத்துட்டா அதனுடைய இப்ப சும்மா நாளைக்கு இந்த எம்பவர் இந்த சின்ன தூக்கி ஒருத்தனுக்கு சும்மா கொடுத்துட்டா அவனுக்கு இதனுடைய மதிப்பு தெரியுமா ப்ரோ? தெரியாது. அதுதான் சொல்ல வரேன். இப்போ அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரே நிமிஷம் ப்ரோ, மதம் ப்ரோ ஒரே நிமிஷம். சார்ஜ் கழிச்சு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஹெட்செட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி. தானே சிக்கின் தானே ப்ரோ லைவ்ல ஒரு வாட்டி ஆகாஷ் ஓபி சொல்லுங்க ப்ரோ. ஆகாஷ் ஓபி ப்ரோ வாங்க வாங்க. ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ. சொல்லுங்க. ஹலோ. ஓகே அனுப்பிச்சுடுறேன். மதன் ப்ரோ உங்க சொந்த ஊர் எந்த ஊர் ப்ரோ? கரெக்டா சொந்த ஊர் எனக்கு தமிழ்நாடு, இந்தியாவே சொந்த ஊர் தான் ப்ரோ. எல்லாமே ப்ரோ இருந்தாலும் சொந்த ஊர் சொல்லுங்க. எல்லாமே சொந்த ஊர் தான். நான் பிறந்த ஊர் வந்து எல்லா ஊர்லயும் தான் ப்ரோ பிறந்திருக்கேன். ஓகே ஓகே. வந்த ஒரு நாளைக்கு உங்க ஊருக்கு வரலாம் தான். கேக்குதா? கேக்குது ப்ரோ. சரி ப்ரோ. இப்போ டவுட் ப்ரோ. இப்போ நீ இப்படி சொல்றல ப்ரோ சரியா ப்ரோ? ஆட்சி கையில இருந்தா ஆண்டவனே கையில இருக்க மாதிரி கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. ஆமாவா இல்லையா? ஆமா. ஒரு படத்துக்காக காரணம் வச்சு பேரு காரணம் வச்சு கை கட்டி நிக்க வச்சு காசெல்லாம் முடக்கி எல்லாமே பண்ணி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கி இந்த அளவுக்கு இவ்வளவு ஃபேமஸா இருக்கவங்களே பண்ண வைக்க முடியும். பண்ண வைக்க இவ்வளவு பேர் இவ்வளவு பண்ண வைக்க முடிஞ்சு இல்ல தல. சோ உங்களால தானே ப்ரோ. நீங்க அவங்கள இந்த காவலன் படத்துக்கு எப்படி எப்படி கை கட்டி நிக்க வச்சாங்க பாத்து. வெளியே நிக்க வச்சாங்க. எப்படிலாம் நிக்க வச்சு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினாங்க. சோ அதனால வந்து ஆட்சி கையில இருந்தா ஆண்டவனே கையில இருக்க மாதிரி கணக்கு தல. அப்போதைக்கு அவங்க வந்து சினிமால தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட அவ்வளவு பவர் கிடையாது, எதுக்க முடியாது, யாரும் எதுக்க முடியாது, எதிர்த்து அழிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல நீங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க இப்பதான் வந்து பாவம் வந்து நல்லது செய்யலன்னு நினைக்கிறாங்க. நீங்க அதையோ பாட்டா பண்ணதுல இப்ப என்ன அதாவது அப்ப என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி சமயத்துல நீ என்ன பண்ணுவ சொல்லு. இந்த அளவுக்கு பண்ணி அதாவது சூப்பர் ஸ்டாரா இருக்கும் போதே அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு கொடுக்கும் போது அவங்க வந்து அந்த அரசியல் பவருக்கு வந்தாதானே அவங்களால எதிர்த்தே நிக்க முடியும். இல்லன்னா எதிர்த்தே நிக்க முடியாது இல்ல அவங்களால. உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆனா இன்னும் அவங்க எதுவும் செய்யல. இப்ப மக்களுக்காண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணட்டும் ப்ரோ. பண்ணது நான் ஒண்ணும் அவங்க வரக்கூடாதுன்ற மாதிரி நான் சொல்லல. இதனுடைய இது அவங்க பாக்கணும். அரசியல்லாம் என்னன்னு அவங்க கொஞ்சமாச்சும் பாக்கணும். களத்துல நின்னு பார்த்தாதான் அதுல என்ன இருக்குன்னு தெரியும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிக்கிறாங்க. சொல்றேன் நானு. இப்ப நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்தாவே போதும்ல. இப்போ உனக்கு புரியுதா இல்லையா? களத்துல நின்னாங்கன்ற மட்டும் போதுமா? நல்லது செய்யணும்னு ஒண்ணு வேணும். களத்துல எவ்வளவு பேர் நின்னு கொலைதானே அடிக்கிறாங்க. நல்லது செய்யணும்னு தானே நமக்கு அரசியல் வரணும்.
இத நான் இன்னொரு மாதிரி சொல்லவா மதன் ப்ரோ? சொல்லு. இப்போ நம்ம டீம்ல எடுத்துங்க, நம்ம பாஸ் ஸ்குவாட்லயே வந்துட்டு ஒரு சில பேர் வந்து வரும்போது நல்லவங்களா தான் இருந்தாங்க, அது உங்களுக்கே தெரியும். நாமளே பாராட்டினவங்க எல்லாம் சூப்பர் நல்ல பையன் அப்படின்னு நாம எவ்வளவு பேசணும். கடைசியில அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்க? அது தப்பு இல்லையே, காலம் எல்லாத்தையுமே மாத்துதல. காலத்துல எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்களா? சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் வந்து இதே மாதிரி மாறாதுன்றதுக்கு என்ன அதுக்காக அவங்க நல்லவங்களா இருக்கிறப்ப அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துதானே ஆகணும். அவங்க கெட்டவங்களா மாறும் போது நீ வெளியே அனுப்பிச்சுக்கோ, பேன் பண்ணிக்கோ, அவங்களுக்கு ஓட்டு போடாத, வெளியே தூக்கி போடு, எல்லாமே பண்ணுவேன். நல்லவங்களா இருக்கும்போது அவங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்துதானே ஆகணும். அவன் என்னைக்கோ ஒரு நாள் கேவலமா மாறுவான்ட்டு இன்னைக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது தப்பு தானே? அது தப்புதான். ஆனா முதல்ல அவங்க எதனா நான் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மக்கள் இயக்கமா இருந்தபோது என்னென்ன பண்ண முடியுதோ அதெல்லாமே பண்ணிட்டு தான் ப்ரோ இருந்தாங்க. இப்போ அவங்களால வந்து இப்பதான் அவங்க அரசியல் கடன் காண்றாங்க. அவங்க இப்ப வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சு தானே வராங்க. அது அவங்களோட பியூர் இன்டென்ஷன் வந்து அதான் தானே இருக்கும். அதுதான் வரும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்ததுமே கொடுத்துட வேணாம் அப்படின்ட்டு சொல்றேன். நான் சொல்ல வரதே அதான். நீங்க எடுத்ததுமே ஒரு நாள் எடுத்த உடனே அவனுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோதல, அவன் வந்து போராடி பார்ப்பான். கொஞ்ச நாள் போராடி பார்த்து அவனே மாறி போயிடுவான். அப்புறமேட்டு இவன் மக்கள் இப்படிதான் போல, அதாவது கொள்ளையடிக்கிறவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க போல அப்படின்னு. சரி மதன் ப்ரோ, ஓகே அது இருக்கட்டும். நம்ம என்னது எம்எம்கே, அது எப்ப ஆரம்பிக்க போறீங்க? எம்எம்கேல கூட்டணி, எம்எம்கேல ஆரம்பிச்ச ப்ரோ. கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. யார் பொட்டி அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போக வேண்டியது. ஆமா, எல்லாரும் நம்ம ஊர்ல நம்ம கிளான்ல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் அவங்க ஊர்ல இருக்காங்க. எல்லாம் அவங்க ஊர்ல பொட்டி வாங்கிட்டு அவங்க போயிட்டு ஒண்ணுமே இல்ல, டெய்லியும் ஆடு போட வேண்டியதான். இந்த கட்சிக்குடைய கூட்டணி இருக்கும், இவங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு. எவ்வளவு டெய்லியும் 12 மணி நேரம் நம்ம வந்து கேன்வாஸ் பண்ணலாம், விளம்பரம் போடலாம், மக்களுக்கு கொள்கை எல்லாம் எடுத்து சொல்லலாம். பொட்டி மட்டும் கொடுத்தா போதும். நல்ல பொட்டி நிறைய கொடுத்தா பரவாயில்ல. வரும். சரி ப்ரோ. ப்ரோ அப்படியா? கண்டிப்பா சொல்லிடுறேன் ப்ரோ. கண்டிப்பா சொல்லுறேன். மறுபடியும் ட்ரையல்ஸ் நடக்கும், வந்துரு பாத்துட்டு வந்துடலாம். உன்னால முடியும் ப்ரோ, உன்னாலே முடியாதுன்னு ஊரே சொல்லும், நம்பாதே ப்ரோ. கைஸ் பை தி வே டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால நான் டிவியே கிடையாது. அவன் கேள்விக்கு பதில் பண்ணி தான் சொன்னேன். தன்னானே தன்னத்தானா யாராவது கொளுத்தி விட்டுறாதீங்க. எனக்குமே அந்த டவுட் இருக்கதா செய்யுது. பட் இருந்தாலும் அவன் கேள்விக்கு நானும் சேர்ந்து அவங்க கூட பேசிட்டேன். Come on guys, let's go guys, let's go பார் 2000 லைக்ஸ் போலாம் பாருங்க guys. தட்டே விட மாமா, தட்டே விட guys. Oliver breaking news, PUBG Madan started campaigning for TVK. இல்ல ப்ரோ, ஒரு கேள்விக்கான பதில் தான் ப்ரோ. நோ எனக்கே அவங்க கொடி பிடிக்காது. I don't like their கொடி. தன்னானே எனக்கு வந்து உண்மை போய் சொல்றதுல வந்து எனக்கு தப்பு. எனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஐ டோன்ட் லைக் மூவி. அது சத்தியமா வந்து தளபதி வந்து படத்துல பிடிக்காது. லிட்டரலி ஐ டோன்ட் லைக். பட் ஆனா ஒரே ஒரு இதுல தான் எனக்கு வந்து தளபதி பிடிச்சது. ஒரே ஒரு இதுல வந்து அந்த ஒவ்வொரு வாட்டியும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பரிசு கொடுக்குறப்ப வந்து 10 மணி நேரம் நிக்கிறது, 12 மணி நேரம் நிக்கிறது, நிக்க முடியாம நிக்கிறது, அது நடிப்பாவே இருந்திருப்பாலும் அது வந்து என்னோட மனசுல எங்கேயோ ஒரு நீங்க இடம் பிடிச்சிருச்சு. அதுலயும் எனக்கு இன்னமும் அது நடந்து ஒரு 6 மாசம் ஆகி போச்சு. இன்னமும் எனக்கு மனசுக்குள்ள நிக்கிறது. ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு பொண்ணாட போத்து சொல்லுவாரு, போத்துவாரு, சின்ன பையனுக்கு இது பண்ண சொல்லுவாரு, பண்றது இதெல்லாம் வந்து நான் பார்த்த வரைக்கும் பெஸ்ட் சீன்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே மனசுக்குள்ள நின்றுச்சு. ஆக்சுவலா அந்த மாதிரி இவங்க இன்னும் நிறைய பண்ணலாம். அது ஒரு பாசிட்டிவா இருக்கு அதை பாக்குறதுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு அரசியல் போஸ்டா இருக்கு நல்லா இருக்கும்.